அப்பளத்தை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு முறை கூட நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 9 அப்பளம் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய அப்பளம் தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸு இல்லை பெரிய சைஸு எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அப்பளப்பூ கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம உடைச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விடலாம். அப்படியே சும்மா உடைச்சிட்டா போகிறோம். ரஃப்பாக நம்ம இந்த மாதிரி உடைச்சிட்டாலே போகிறோம். பாருங்கள், நல்லா உடையுது. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்பளம் எல்லாத்தையும் உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டாங்க. இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்பளத்தை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கனால கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம நெருப்பில் சுட்டுட்டு கூட அரைக்கலாம், இல்லைனா எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். அது மாதிரி அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைப்படும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம பொரிக்கணும் இல்லை சுட்டுட்டு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்க நான் அப்படியே வேக வச்சுட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கிரேட் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே வச்சு துருவி விட்டுடலாம். நம்ம மேஷ் பண்ணி போட்டோம்னா கட்டிகள் அதிகமாக இருக்கும், கட்டி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் துருவி விடுறோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் துருவி விட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட்டு துருவல் சேர்க்குறேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கேரட்டு தோல் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, அளவு இல்லாமல் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி. சீரகப்பொடி வேணான்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் அரைச்சி வச்ச இந்த அப்பளம் பவுடர் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நம்ம கலந்துட்டோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்குது. அதனால் நான் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு தான் சேர்க்கணுன்றது இல்லை, பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். அது ஈரப்பதத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே அப்பளம் அரைச்ச அந்த பொடி சேர்த்துருக்கோம். அது வந்து இந்த உருளைக்கிழங்கோட ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிடும். கூட இந்த கடலை மாவும் சேர்க்கும் பொழுது இன்னும் நல்லா ஈரப்பதம் உறிஞ்சி ஒன்று சேர்ந்து வரும். நான் மொத்தமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கடலை மாவு சேர்த்தேங்க. நம்ம மொத்தமாக அப்படி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கும் பொழுது ஒன்று சேர்ந்து வரணும். அதே சமயம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ கையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே உள்ளங்கையிலையும் தடவிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி பால் ஷேப் தான் கொண்டு வரணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கொண்டு வரலாம். நான் பால் ஷேப் தான் போடுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துட்டோங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியில் வேக வச்சும் சாப்பிட்லாம். நிறைய பேர் வந்து எண்ணெய் சேர்த்தது பிடிக்காது, எண்ணெயில் சேர்த்த ரெசிபி ஏன் போடுறீங்கலாம் கேட்குறீங்க. எண்ணெய் சேர்க்குறது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இதை ஆவியில் வேக வச்சுட்டு அதை அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம எதனா கிரேவி இல்லை தொக்கு மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். நான் வந்து உங்களுக்கு 2 விதமாகவும் செஞ்சு காட்ட போகிறேன். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இட்லி தட்டை இதில் வச்சுக்கலாம். ஒரு குழிலையும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் நான் வைக்கிறேன். ஆவியில் வேக வச்சு சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அது வெறுமனே சாப்பிட முடியல, இன்னும் நல்லா காரசாரமாக வேணும்னா தொக்கு இல்லைனா கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்து அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதில் தாளிப்பு கொடுத்து கலரிட்டு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வெறுமனே சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா குழியிலும் நான் 2 பீஸ் வச்சுட்டேன். நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாதி வேக விட்டுட்டேங்க. மீதி பாதி நான் உங்களுக்கு பொரிச்சு காட்ட போகிறேன். பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாகிருக்கு. சூடான உடனே மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால்ஸையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா சட்டு நிறம் மாறிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 10-20 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம பரட்டி விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பரட்டி விட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலராக பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மீதி இருக்கிற பால்ஸையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸுமே நல்லா வெந்திருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளத்தை வச்சு அருமையான ரெசிபி நம்ம தயார் பண்ணிட்டோம். கூட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கோம். ஏன்னா வெறும் அப்பளத்தை நம்ம வச்சு சாப்பிடணும்னா அப்பளத்தை பொரிச்சு மட்டும் தான் சாப்பிட முடியும். அது கூட சில பொருட்களை சேர்த்து தான் நம்ம ரெசிப்பியாக செய்ய முடியும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வேக வச்சும் எடுத்துருக்கிறேன், பொரிச்சும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா சொன்ன மாதிரி தாளிப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா மஞ்சூரியன் டைப்பில் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கிரேவி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலைங்க. ஏன்னா உப்பு காரம்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்குது. கெச்சப்போடு தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வேக வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் அடுக்கி வச்சுருக்கேன், பொரிச்சதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பொரிச்சு முறுமுறுப்பாக சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா பொரிச்சது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ரெண்டுமே சாப்பிடுவேன், வேக வச்சதும் சாப்பிடுவேன், பொரிச்சதும் சாப்பிடுவேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ பொரிச்சதுலேருந்து தான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்குது, உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு, கடலை மாவு, அப்பளம் பவுட்ரு எல்லாம் சேர்ந்து சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ நான் கெச்சப்போட உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ வேக வச்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே லைட்டாக தான் நான் பிக்கிறேன். வேக வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. அப்படியே வாயில் வச்சவொடனே வழுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொரிச்சது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வேக வச்சது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ரெண்டுமே நம்ம ஒரே மிக்சிங் தான் கொடுத்தோம், அதனால் உப்பு காரம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இந்த காரமே பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்குது. கெச்சப் கூட வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஸ்பைஸியாக வேணும்னா அந்த மெத்தட்லேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக அட்டகாசமாக இருக்குது. அப்பளத்தை வச்சு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.